பெண்ணாகரத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் திரு ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் திரு தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சியில வேட்பாளராக கை சின்னத்துல போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு செல்வம் அவர்கள் களத்தில் இருக்கிறார். நாம் தமிழர் பழனி அம்மாளும் தாவேகாவின் கஜேந்திரன் அவர்களும் களத்தில் இருக்கிறாங்க. நிறைய கண்ணீர் காட்சிகள் எல்லாம் பார்த்த இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு அங்க என்ன நடந்திருக்கு? பாமக 39 முதல் 45% முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 35 முதல் 41%, தாவேகா 10 முதல் 16%, நாம் தமிழர் 2 முதல் 8% ஆதரவை பெற்றிருக்கிறது. பெண்ணாகரத்தின் தற்போதைய நிலை மாம்பழம் வசம் செல்வதற்கான கூடுதல் வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கிறோம். அன்புமணி வெர்சஸ் ஜி.கே. மணி பேட்டில் அதிகமா பிரச்சாரத்தில் தர்மபுரியை விட இங்க அதிகமா இருக்கும். மாம்பழம் விசஸ் கை எலெக்ஷன் வரும்போது சர்வேன் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்கல்ல. இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுப்பீங்களா, இந்த மாவட்ட செயலாளர் பத்தி பேசுவாங்களா? இந்த எமோஷனுக்கு நம்ம எலெக்ஷன்ல வேலை இருக்குதானே? இருக்கு. இல்ல நான் அது இல்ல நெகட்டிவ் பண்ணல. பெண்ணாகரம் வந்து ஜி.கே. மணி சிட்டிங் எம்எல்ஏ. எஸ், அவர் பையன் போட்டிடுறாரு காங்கிரஸ்ல. அவர் பையனா இருக்கறனால தான் அவங்களால கை சின்னத்தை வந்து இந்த அளவுக்காவது அங்க நிறுத்த முடியுதுங்கிறது தானே பாயிண்ட். இப்ப கை சின்னத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்த்து தனிப்பட்ட செல்வாக்குல அவங்க அந்த கட்சியில அந்த கூட்டணியில எல்லாரையும் ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்க முடியுதா? அண்ட் ட்ரெடிஷனலா ஒரு சைடாக்கா ஓட்டு போட்ட இடத்துல கைக்கு இங்க ஹிஸ்டரி இருக்கா? இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல இல்ல. எஸ், இட்ஸ் ஆல்வேஸ் பீன் சூரியன், ரெட்டலை, மாம்பழம், இந்த மாதிரி தான் ஓட்டுகளுக்கான மைண்ட் செட். அப்படி பார்க்கும்போது தான் அவங்க அந்த கேண்டிடேட் ஸ்ட்ரென்த்தை மட்டும், கேண்டிடேட் தான் கட்சியை வந்து தொகுதிக்குள்ளேயே கொண்டு வராரு, விச் வி ஆல் நோ. எஸ், அப்படி நம்ம சர்வே எடுத்து கேட்கும்போது மாம்பழம் தான் எட்ஜ் எடுக்குது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் மாம்பழம் மை ஹை ஸ்டேக்கா. பெண்ணாகரம் தெரியுதா, தர்மபுரி தெரியுதா? கான்டெஸ்ட் இஸ் பெண்ணாகரம். தர்மபுரி சுவாரஸ்யமா இருக்கிறது பெண்ணாகரம். தர்மபுரியில வந்து என்னன்னா, இட்ஸ் a decision made, it's a good contest, election democratically, yes, okay. ஆனா பெண்ணாகரத்துல திங்ஸ் இன்னொன்னு பாருங்க, நம்மளுக்கெல்லாம் தெரியாம புரியாம சர்வே இதெல்லாம் தாண்டி கட்சிகளுக்குள்ள மற்ற விஷயங்கள்லாம் லோக்கலைஸ்டு பஞ்சாயத்து யூனியன் லெவல்ல என்ன நடந்து எப்படி தொகுதியை மாத்த போறாங்களோ நம்ம சர்வே எடுத்து போடும்போது பாமக லீடு எடுத்துருது. தமிழ்குமரன் உதயசூரன்ன்றதா நீங்க வேல்யூ ஆட் பண்ணுங்களேன். இப்போ பாலக்கோடு பார்த்தோம். பாலக்கோடுல சூரியன் வேட்பாளர் அந்த பலத்துல they are able to take on the heavy weight. எஸ், அதேதான் இங்கேயும் நடந்திருக்கும். ஒரு கடும் போட்டியா, இன்னும் கடும் போட்டியா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த தொகுதியும் ஒரு முக்கிய சாரி டு ஆட் ஒன் மோர் திங். அதுல திரு ராமதாஸ் இன்னொரு வேட்பாளரை போட்டிருந்தா அதே தொகுதியில போடல. அது மிஸ்ஸிங். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுதானே தமிழ்குமரன்.